விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷ தொடக்கத்தில் சனி பகவான் 5ஆம் வீட்டில் சஞ்சரித்து வர்றாரு. சனி பகவான் 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து வர்றது இவங்களுக்கு நல்ல விஷயங்களை தான் கொடுக்க போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அர்த்தாஷ்டம சனியால் நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த கஷ்டத்துலேருந்து வெளில சனி பகவான் 5ல் இருந்து நல்ல நிலையில் நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய அளவுக்கு தான் இந்த வருஷம் உங்களுக்கு ஆரம்பிக்குது. குரு பகவான் 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறாரு. என்னடா அஷ்டமத்து குருவா இந்த வருஷம் ஆரம்பிச்சிருச்சே அப்படின்னு நினச்சி நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா என்னதான் அஷ்டமத்து குருவா வந்தாலுமே அது முதல் ஒரு 5 மாதத்து வரைக்கும் தான் ஏன்னா ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடும். ஸோ 8ல் குரு வரும்போது என்ன பிரச்சனைகள் வந்தாலுமே 9லையும் இதே வருஷத்தில் குரு இருக்கிறதால இந்த வருஷத்தோட பின்பகுதியில், அதாவது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய காலகட்டம் விருச்சிக ராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வருஷத்தில் இவங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் 5 மாதத்தில் அதிகமான ரிஸ்க் எடுக்காமல் இருந்தாலே போதும். ஸோ நிறைய நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஷேர் மார்க்கெட்டில் போய் காசு போட்டாங்க அப்படின்னாக்கா அது லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே இது அந்த காசை பத்திரமா சேர்த்து வச்சு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் போட்டாங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் அதிகமாக வரும். அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் இல்லை நான் வெயிட் பண்ண முடியாது, இப்போவே புதுசாக இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அந்த மாதிரி அகலக்கால் வச்சக்கூடாது. உங்களுக்கு குரு 9ஆம் வீடான பாகிஸ்தானத்துக்கு வருவதால் குருவோட பார்வை சனியின் மீதும் விழுந்துடும். அதனால சனியும் உங்களுக்கு நல்லதை பண்ண ஆரம்பிச்சிருவார். இந்த முதல் 5 மாதத்தை மட்டும், அதாவது அஷ்டமத்தில் குருவாக இருக்கிற பீரியட் மட்டும் அவங்க தாண்டி வந்துட்டாங்கனாலே ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பீரியட் எல்லாமே கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த டைம் சூப்பராக இருக்கு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்லது ஒரு பரிகாரமாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நவக்கிரக கோயில் இருக்கு இல்லையா, அங்கே போய் வழிபட்டு வந்தாலே போதுமானதாக இருக்கும். சிவபெருமானை வழிபட்டு வந்தாலும் இவங்களுக்கு முதல் 5 மாசத்துல இருக்கக்கூடிய கஷ்டத்திலிருந்து வெளில இந்த வருஷம் முழுவதுமே இவங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கும்.